அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும் முகமாக நாங்கள் தலைவரை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் இயேசு ராஜாவே, இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகின்ற உங்களுடைய மகாபெரிய கிருபை எண்ணி ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க அடியனுக்கு நீங்கள் இந்த நாளை கொடுத்து வைத்த கிருபைக்காக நான் முதலிலே ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த வார்த்தையை கொடுக்கின்ற அடியனையும் உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற உம்முடைய தாசங்களையும் உம்முடைய கால்வாரி இரத்தத்தினால் நான் மூடிக்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினால் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை குணமாக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எறியும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய கிருபையும் தயவும் இந்த இடத்திலே இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உள்ள நாமத்தினால் வேண்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன். நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொல்லிய வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாங்கள் பார்க்கின்றோம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷங்களை பிரசங்கித்து அவர்களை சீர்சராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. இது நம்முடைய ஆண்டவருடைய கட்டளை. ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாங்கள் இந்த இடத்திலே ஞான ஸ்நானத்தை பெறுவதற்காக நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வது ஒரு பெரியதொரு காரியம் அல்ல. அதற்கு முன்பாக நாங்கள் சீஷராக மாற்றப்பட வேண்டும். சீஷத்துவ அநேக தகுதிகள் ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த சீஷத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஞான ஸ்நானம் கொடுப்பதையே முக்கியமாக கொண்டு ஞான ஸ்நானம் கொடுத்து வருவது கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் முரணாக இருக்கிறதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானம் எடுக்கின்ற ஒருவன் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறிவிட்டானா என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சீஷனாக மாறிவிட்டான் என்பதை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் ஞான ஸ்நானம் பெற அவர் வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தகுதிகளிலே முதலாவது ஒன்றைத்தான் இந்த இடத்திலே என்று நாங்கள் பார்க்கிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை என்று சொல்லப்படும் பொழுது தன்னுடைய பாடுகளை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். அவருடைய பாடுகள் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகளை
அவன் சந்தோஷமாய் சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவரிடம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. அவரிடம் வந்தால் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. அவரிடம் வந்தால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த பூமியிலே வாழும் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் என்று ஒருவன் பிரசங்கிப்பான் என்றால் அவன் கள்ள போதகன் என்று நான் சொல்லுவேன். சத்தியம் அப்படி எங்களுக்கு போதிக்கப்படவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி நடந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எதற்காக? அங்கே பலியாவதற்காக நடந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சீசனும் தன்னுடைய பாடுகளை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி செல்ல வேண்டும். எதற்காக? அங்கே கர்த்தரோடு பலியாவதற்காக செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு பலி ஆடுகளாக கல்வாரியை நோக்கி செல்லுகின்றார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரிடத்திலே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அது எந்த வகையிலும் மறப்பதற்கு இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு, இந்த உலகத்துக்கு காட்டிய ஒரே வழி பாடுகளின் வழி. பாடுகளின் வழியாய் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஒரு வழி. ஆகவே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நாங்கள் செல்லும் பொழுது அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதும் அவருடைய சமாதானத்தை பெறுவதும் அது தவிர்க்க முடியாது. அது நிச்சயமாக எங்கள் கர்த்தர் தருவார் என்பது உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றுதான் சொல்லுகிறாரே தவிர இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை புடைப்பதற்காக என்னிடம் உத்தரவு கேட்டிருக்கின்றான். ஆனாலும் நீர் என்னிலே வைத்திருக்கிற விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நான் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன், அதனால் உன்னை சுலகினால் புடைக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆகவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும், அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்ற வழி பாடுகளின் வழி. ஆகவே இந்த உலகமானது நாங்கள் நிரந்தரமாய் வாழுகின்ற ஒரு உலகம் அல்ல. இந்த உலகமானது நாங்கள் நித்தியமாய் வாழுகின்ற ஒரு உலகம் அல்ல. எங்களுடைய உலகம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நாங்கள் எப்பொழுது தண்ணீரிலே முழுகி நாங்கள் புது மனிதனாக நாங்கள் வெளியிலே வருகின்றோமோ அன்றைக்கு நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு தேசம் இல்லை, இந்த உலகத்திலே தேசம் இல்லை, இந்த உலகத்திலே எங்களுக்கு நாடு இல்லை, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு மொழி இல்லை, எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு கொடி இல்லை. எல்லாமே எங்களுக்கு எங்கள் தேசம், சொந்த தேசம் பரலோகம். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞான ஸ்நானத்திற்கு என்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற பிள்ளைகள், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்கவே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய நாமத்தினால் உங்களையும் நான் அழைக்கின்றேன். எவரொருவன் பாடுகளை சகிக்க, கர்த்தரோடு சந்தோஷமாய் சகிக்க எவன் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றானோ இன்றைய நாளிலும் அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஆவின் ஆண்டவர் சொல்லுகின்றார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சிலர் வேதத்தை பிழையாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி சுமந்து கொண்டு சென்றாரோ அதே போன்று மரத்தினால் சிலுவையை சுமந்து கொண்டு தாங்களும் சென்றால் அது சரியென்று சொல்லி நினைக்கின்றவர்களும் உண்டு. அது மகா தவறு. தன் சிலுவை என்று ஆண்டவர் சொல்லுவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடுகளை சந்தோஷமாய் சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக பின் செல்ல வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காய் பாடுகள் அனுபவிக்க கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கின்றார். பாடுகள் என்றால் என்ன என்று நாங்கள் ஒரு விசை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று தேவனுடைய பிள்ளைகள் பலர் தவறான காரியங்களை செய்துவிட்டு அநேகமாக பாடுகளை அனுபவிக்கின்றார்கள். உதாரணமாக உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே நான் சொல்லுவேன் என்றால், வேலை செய்யும் இடங்களிலே நாங்கள் களவுகளை செய்கின்றோம். அவ்விதமாக செய்வதன் மூலமாக நாங்கள் பிடிபடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அவ்விதமாக பிடிபடுவதன் மூலம் நாங்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்படுகின்றோம். ஆனால் பின்பு அந்த விசுவாசி என்ன சொல்லுகின்றார்? நான் ஆண்டவருக்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஒரு தடவை ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு ஆலயத்தின் திருவிழா அன்று, ஆண்டவருடைய ஆலயத்தின் திருவிழா என்று அழகான வர்ண பல்புகளினால் ஆலயத்தை அவர் அலங்கரித்திருந்தார். அப்பொழுது எல்லோருக்கும் பெரியதொரு சந்தோஷம். நன்றாக அலங்கரித்திருக்கிறாரே, அவர் இவ்வளவாக ஆலயத்துக்கு தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து இவ்விதமாக அலங்கரித்திருக்கிறார், இவர் எவ்வளவு ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் ஒரு கிழமை செல்லவில்லை, அவருக்கு வேலையிலே இருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். என்னென்று ஆராய்ந்து பார்த்த பொழுது, அவர் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஸ்தாபனத்திலே கடமை புரிகிறவர். ஆலயத்திற்கு சோடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து பல பல்புகளை களவெடுத்துக் கொண்டு வந்து இங்கே ஆலயத்தை அவர் சோடித்து விட்டார். இது பிடிபட்டவுடனே அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் சொன்னது என்ன? நான் எனக்காகவா நான் செய்தேன்? ஆண்டவருக்கு தானே நான் செய்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு ஒரு மடமைத்தனமான, ஒரு மூடத்தனமான ஒரு விவாதம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்காக களவெடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆகவே இதன் மூலம் அவர் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது இது தேவனுக்காக படுகின்ற பாடு அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவர் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்ததினால் அனுபவிக்கின்ற ஒரு தண்டனை என்பதை வேதம் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகின்றது. இன்னுமாக நாங்கள் பார்க்கின்றோம், அந்நிய காரியங்களிலே நாங்கள் தலையிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அதனால் நாங்கள் வேதனைகளை அனுபவிக்கின்றோம், பாடுகளை அனுபவிக்கின்றோம். அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் அது தேவன் அனுமதித்திருக்கிற பாடுகள், தேவன் எங்களை புடமிடுகிறார் என்று சொல்லி எங்களை ஒருபொழுதும் ஏமாற்றிவிடக் கூடாது. நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பாடுகளானது, இந்த பிரச்சனையானது எனக்கு எதனால் வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, நான் சுய இச்சையினால் தேவையற்ற முறையிலே நான் தலையிட்டதினால் இந்த பாடுகள் எனக்கு வந்திருந்தால் அது என்னால் விளைந்ததே தவிர அது தேவனால் ஏற்பட்டது அல்ல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான பரிசோதனைகளை நாங்கள் செய்து பார்த்து மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது. இன்று பாருங்கள், சிலர் சபையிலே ஊழியம் செய்வார்கள். அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்துக்கான தகுதிகளை அவர்கள் இழந்து விடுவார்கள். சில சாட்சி குறைவுகளினால் அவர்கள் ஊழியம் செய்ய முடியாத தகுதி குறைவை கண்டவுடனே சபையானது அவரை ஊழியத்தில் இருந்து நிறுத்திவிடும். நிறுத்திவிட்டால் அவர் சொல்லுவது என்ன? நான் ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கின்றேன், எனக்கு ஆண்டவர் தருகின்ற பாடுகள், ஆண்டவர் என்னை புடமிடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கின்ற வார்த்தை, தேவனுடைய நாமத்தை வீணிலே நீ வழங்காதிருப்பாயாக. ஆகவே ஆண்டவரை எல்லாவற்றிற்கும், எல்லா பாவத்திற்கும் ஆண்டவரை நாங்கள் சாட்சியாக வைத்துவிடக் கூடாது. இது எங்களுடைய தேவனுடைய கட்டளையை மீறியதினால், தேவனுடைய வேதத்தை மீறினதினால் நான் பாடுகள் அனுபவிக்கிறேனே தவிர இயேசுவுக்காக நான் பாடுகள் அனுபவிக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு விளங்கும்படியாக இந்த கிடைத்திலே சொல்லியிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் வேதம் சொல்லுவதை ஒரு விசை பார்ப்போம். 1 பேதுரு 4 அதிகாரத்திலே
15ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு விசை நாங்கள் வாசிப்போம். வாசியுங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுகள் அனுபவிக்கிறவனாயிருக்க கூடாது என்று சொல்லி வேதம் உங்களுக்கு திட்டமாக சொல்லுகின்றது. 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பாடுகளானது தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடைபெற வேண்டும். எங்களுக்கு வருகிற சந்தோஷங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி, பாடுகளும் தேவனுடைய சித்தத்தின்படி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவுடைய சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். ஆகவே நமது ஆண்டவர் இயேசு பாடுகளை அனுபவித்தார். எப்படி என்று பார்க்கும் பொழுது, யாரும் தேவ சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அதன் மூலம் பாடுகளை அனுபவித்தார். மனுக்குலத்திற்காக இந்த பாவங்களை சுமந்து இரத்தத்தை சிந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. ஆகவே அந்த சித்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக சொல்ல வேண்டும் என்றால், தன் பாடுகளை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். என் சிலுவையை என்றதை நாங்கள் தன் பாடுகளை என்று சொல்லி நாங்கள் நன்றாக விரிவாக விளக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் நாங்கள் இப்பொழுது யோசிக்கின்றோம், எங்கள் இருதயத்திலே ஏன் கிறிஸ்துவுக்காக நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும், எதற்காக நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திலே எழலாம். இப்பொழுது நாங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பதினைந்தாவது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் ஏன் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமாக வெளிப்படுத்தப்படுகிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கின்ற அன்புக்காக, அவருக்காக நாங்கள் பாடுகள் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நினைத்திராவிட்டால், நம்மை அவர் நினைத்திராவிட்டால், நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டிருந்தால், நமக்காக இன்றைக்கு இரத்தம் சிந்தாமல் அவர் விட்டிருந்தார் என்றால், இன்றைக்கு நம்முடைய கெதி எப்படி இருக்கும் என்பதை ஒரு விசை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் துன்மார்க்கத்திலே நாங்கள் மரித்து போயிருப்போம் என்பானவர்கள். துன்மார்க்கத்திலே நாங்கள் மரித்து போயிருப்போம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிந்திய இரத்தத்தினால் நம்மை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற பிள்ளைகளாக மாற்றினார். மட்டுமல்ல, இன்னுமாய் அவர் இவ்விதமாக அவருடைய அன்பினால் எங்களை கழுவி, அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களை சுத்தமாக்கி தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதினால் தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரராக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக கூட நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரால் தெரியப்பட்டிருக்கின்றோம். இது அவருடைய மகா உன்னதமான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு நமக்கென்று ஒருவர் ஒரு அன்பளிப்பை தந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அன்பளிப்பை
அன்பளிப்பை தந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவருக்கு பதிலீடாக நாங்கள் ஒரு அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு நாங்கள் இருக்கின்றோம். அதை கொடுத்தும் விடுகின்றோம். இன்னொருவர் நமக்கு ஒரு உதவி செய்து விட்டார் என்றால், இவர் எனக்கு இவ்விதமாக உதவி செய்தார் அல்லவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவருக்கு பிரதி உபகாரமாக நாங்கள் இன்னும் மேலதிகமான பல உதவிகளை செய்ய ஓடி வருகின்றோம், முன் வருகின்றோம். எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய துன்பங்களை எதையுமே நாங்கள் பார்க்காமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவருக்கு உதவி செய்வதற்காக ஓடி வந்து விடுகின்றோம். மனுஷனுக்காக மனுஷன் ஒரு பிரதி உபகாரம் செய்வதற்கு இவ்வளவு ஒரு உற்சாகத்தோடும் முழு அர்ப்பணிப்போடும் அவன் செய்கின்றானே. ஆனால் தனக்காக, மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்ப்பதற்கு யாருமே இந்த உலகத்திலே இல்லை. ஏன் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கூட அவரினுடைய எனக்காக ஜீவனை தந்தாரே என்று சொல்லி, அவருக்கு நான் பிரதிபகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், நாங்கள் அவ்விதமாக இதயத்தில் நினைத்திருக்கவே மாட்டோம். நான் எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்தான், எந்த மனுஷன் எனக்கு நன்றி செய்தான், எந்த மனுஷன் எனக்கு அன்பளிப்பு தந்தான், அவனுக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்று நான் பாஞ்சோடு இருப்போமே தவிர, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஜீவனுக்காக நான் என்னத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதாவது வீட்டில் இருந்து நாங்கள் நினைத்திருப்போம் என்றால் இல்லவே இல்லை என்றுதான் நான் உறுதியாக சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் மட்டுமல்ல, நீங்கள் பாருங்கள், இவ்விதமாக மனுஷருக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற மனித குலம், தேவனுடைய மக்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு எங்களுக்காக இந்த ஜீவனை தந்தாரே என்பதற்காக ஒரு பிரதி உபகாரம் நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால், நான் எதற்காக நான் இல்லை என்று சொல்லுகிறேன் என்றால், அப்படி நினைத்திருப்பான் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே எந்த ஜெப கூட்டம் இருக்கிறதோ, எந்த ஆராதனை நடைபெறுகிறதோ, அதற்கு ஏற்கனவே நேரத்தோடு வந்து காத்திருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு அன்பளிப்பு கொடுத்து விட்டான். அந்த அன்பளிப்புக்கு பிரதிபகாரம் செய்வதற்கு எத்தனை நாளுக்கு முன்பாக நாங்கள் கடைகளுக்கு சென்று எவ்விதமான பொருளை இவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், இது என்ன விலை, இது என்ன விலை, இதைவிட கூடுதலான விலையிலே நாங்கள் வாங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய ஆராதனை என்றால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நன்றாக ஆறுதலாக இருந்து நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான கடமைகளையும் முடித்து நாங்கள் வருகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி கட்ட ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆலயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனை ஆண்டவர் ரட்சித்த எத்தனை பிள்ளைகள் இங்கே இல்லை. ஆனால் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம். இல்லை, சத்தியத்தை பிரசங்கிக்கின்ற நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை. எனவேதான் பவுல் சொன்னார், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதினால் சத்துருவானேனோ. இன்றைக்கு நான் சத்துருவாய் இருக்கிறேன் அநேக மக்களுக்கு. காரணம் என்ன? சத்தியத்தை பிரசங்கிப்பதினால். கிறிஸ்தவன் பரலோகம் செல்ல முடியாது, கிறிஸ்து உடையவன் தான் பரலோகம் செல்ல முடியும். ஞானஸ்நானம் பெற்றவன் பரலோகம் செல்ல முடியாது, கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் பரலோகம் செல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நல்ல கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு தேவையில்லை, உண்மையுள்ள கிறிஸ்தவனை ஆண்டவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு தருகிறார். உண்மையுள்ளவன் என்று எண்ணியே உனக்கு ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ அந்த ஊழியத்திலே உண்மை உள்ளவனாயிருக்கின்றாயா? உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே உண்மை உள்ளவனாயிருக்கின்றாயா? ஆத்தும ஆதாயத்திலே உண்மை உள்ளவனாயிருக்கின்றாயா? ஆத்தும பாரத்திலே உண்மை உள்ளவனாயிருக்கின்றாயா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தவர்களுடைய பிள்ளையே,
அவை அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு ஒரு சிறு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகின்றது. நான் சிறுவனாய் இருந்த பொழுது என்னுடைய தந்தையார் வீட்டிலே ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு அழகுக்காக ஒரு அழகிய 3 பசுமாடுகளை வளர்த்தார். ஏனென்றால் அந்த மாடுகள் கன்று போடும் அழகான மாடுகள். ஒரு வீட்டுக்கு அந்த நாளிலே சொல்லுவார்கள், பசுமாடு இருந்தால் வீட்டிலே லட்சுமி என்று சொல்லுவாங்க. எல்லாம் மூட நம்பிக்கை. அது நீங்க சொன்னாட்டு பாச சொன்னாட்டு நீங்களும் அப்படி நினைச்சிடாதீங்க. இப்படி சொல்லுவாங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுறேன். இப்படியாக வளர்ப்பாங்க. வளர்த்த நேரத்திலே நல்ல சாந்தமாக அது வளர்ந்து வந்தது. ஒரு நாள் எங்களுடைய தகப்பனாருடைய, அதாவது அது கண்டு போட்டால், அது எங்கேயாலும் கண்டு போட்டுட்டால், ரோட்டில் போய் எங்கேயாலும் கண்டு போட்டுட்டால் அதை தூக்கி கொண்டு வந்துடுவார். பிறகு என்ன செய்யும், இந்த பசுவானது கண்டு போடுற நேரத்திற்கு வீடு தேடி வந்துடும். வீடு தேடி வருதுண்டா தெரியும் கண்டு போட போகுதுண்டா. அது வரைக்கும் ரோட்டில் நிற்கும். வீட்டை வந்து அன்றைக்கு கண்டு போடும் என்கிற கண்களுக்கு முன்பாக. இவ்விதமாக இருந்த பசுமாடுகள் என்ன செய்தது, எங்களுடைய தகப்பனார் ஒரு நாள் எதிர்பாரா விதமாக மரித்து விட்டார். அவரை வாசலிலே, அங்கே எங்களுடைய ஊர்களிலே பார்ப்போம், வாசலிலே பிரேதத்தை வளர்த்தி விட்டிருப்பார்கள். மக்கள் எல்லோரும் இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். நான் சிறுவனாய் இருக்கின்றேன். இந்த 3 பசுமாடுகளும் வளைவு போன்று வீட்டுக்கு வருகின்றன. வந்து வாசலை பார்த்தது, விரைச்சது போன்று அந்த 3 பசுமாடுகளும் நிற்கின்றது. அது என்ன செய்கின்றது, வந்து எட்டி அந்த பிரேதத்தை நின்று பார்க்கின்றது. திரும்பி போய் அங்கே படுக்கின்றது. திருப்பி வருகின்றது, பார்க்கின்றது, திருப்பி போய் படுக்கின்றது. இவ்விதமாக இருக்கும் பொழுது அங்கே உள்ளவர்கள் கதைத்தார்கள், இந்த மிருகம் எவ்வளவு ஒரு அதற்கும் தெரியுதே, தன்னை வளர்த்தவர், தனக்கு உணவு ஊட்டியவர் என்று சொல்லி பல பேர் கதைத்துக் கொண்டதை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. பிரேத அடக்கம் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த பசுமாடுகள் சாப்பிடவே இல்லை. ஒரு கிழமையாக அது சாப்பிடாமல் இருந்து அப்படியே அந்த இடத்திலே அந்த 3ம் செத்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதை நான் இன்றும் நான் நினைத்து நான் யோசிப்பதொன்று, இந்த மிருகங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்றி உணர்வு இருக்கின்றது. ஆனால் தன் ஜீவனையே எங்களுக்காக கொடுத்து அந்த ஆண்டவரை குறித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் எந்த இடத்திலே நிற்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 15 தொடக்கம் 19 வரைக்கும் எடுத்து வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 19 வரைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது. இந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவரை நோக்கி, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற இந்த குஷ்டரோகிகளை பார்த்து ஆண்டவர், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த 10 குஷ்டரோகிகளும் செல்லுகின்றார்கள். அவர்கள் போகும் வழியிலே குணமடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த குணமடைந்தவர்கள் ஆண்டுடைய ஒரு வார்த்தையின் நிமித்தமாக அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் குணமடைந்தார்கள். இந்த சுகமடைந்தவர்கள் 10 பேர். இந்த சுகமடைந்தவர்களிலே ஒருவன் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் திரும்பி வருகின்றான். திரும்பி வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து
சுகமடைந்தவர்கள் 10 பேர் அல்லவா? நீ ஒருவன் மட்டுமே அந்நியனாயிருக்கிறாய், அந்நியன் மட்டுமே நீ திரும்பி வந்திருக்கிறாயே, மற்ற 9 பேரும் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9 பேரும் யார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சொந்த ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள். ஆனால் இந்த 9 பேரும் என்ன செய்தார்கள்? அற்புத நாயகர் செய்த அற்புதத்தை மறந்தார்கள். அவ்வளவு காலமும் குஷ்டரோகியாக இருந்தவர்கள் தங்கள் பெற்றோரை, தங்கள் குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை பார்க்காமல் இருந்த ஜனங்கள் தாங்கள் சுகப்பட்டவுடனே அவரை மறந்து, அவர்களை பார்ப்பதற்காக ஓடி சென்றார்கள். ஆனால் இந்த அந்நியனாகிய ஒருவன் மாத்திரம் என்ன செய்கின்றான்? அவனுக்கும் அவளை போன்று ஆசைதான் இருந்தது. ஆனாலும் தன்னை இந்த சுகப்படுத்திய விடுவித்த அந்த தேவனை நோக்கி, அந்த நாயகரை நோக்கி அவன் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து நன்றி செலுத்துகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், மற்ற 9 பேரும் அங்கே, மற்ற 9 பேரும் 10 பேரும் சுகமடைந்தார்கள் அல்லவா? அதிலே நீ இந்த அந்நியனாகி ஒருவன் தான் நீ வந்திருக்கின்றாய் என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்நியனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எழுந்து போ மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் ஆண்டுடன் தேடி வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் சுகப்பட்டார்கள் 10 பேரும். ஆனால் அந்த சுகத்தை ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். யாருக்கு? நன்றி பெருக்கோடு மீண்டும் திரும்பி வந்த அந்த அந்நியனுக்கு. நீ எழுந்து போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படி என்றால் இந்த 9 பேரும் மீண்டுமாக ஒரு நாள் அந்த பலனை அனுபவித்திருப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை உறுதிப்படுத்தவில்லை. அவர்கள் நன்றி மறந்த ஆபிரகாம் சந்ததியாய் மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவருடைய விடுதலை உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒருவனை விடுவித்த பொழுது, ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த பொழுது, ஆண்டவர் அவருடைய விடுதலையை உறுதிப்படுத்துகிறார். எங்கே? அவன் மீண்டும் நன்றி பெருக்கோடு அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு தூரமாயிருந்த அந்த ஒருவன் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவருக்கு நெருக்கமானவனாக மாறினான். ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்த ஜனங்கள் ஒரு நொடி பொழுதிலே தூரமாக மாறினார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனை தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக அந்நியராய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்நியரோ தேவனோடு நெருங்கி வருகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு, இது அவருடைய அன்பு. என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவேன் சொன்ன அவருடைய அன்புக்கு, தனக்காக ஜீவனை, தனக்கு ஜீவனை தந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஒரு அந்நியன் தன் ஜீவனையும் வெறுத்தான், அவரிடம் ஓடி வந்தான். தனக்குள்ள ஜீவனையும் தனக்கு உறவுகள் எல்லாவற்றையும் வெறுத்தான், அவரிடம் மீண்டும் ஓடி வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நாள் ஒரு சபையிலே ஊழியத்திற்காக ஜனங்களை அழைக்கின்ற ஒரு அழைப்பு நடந்து கொண்டிருந்தது. ஊழியத்திற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்ட பொழுது அந்த சபையிலே இருந்து நிறைய மக்கள் வந்து முன்னுக்கு முழந்தாளிட்டார்கள். அநேக ஜனங்கள் வந்து முழந்தாளிட்டார்கள். அப்பொழுது எப்படி என்றால், தங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை
காண்பிக்கும் முகமாக அழைப்பு விடுக்கப்பட்ட உடனே வந்து முன்னுக்கு முழந்தாளிட்டார்கள். அந்த நேரத்திலே முன்னுக்கு முழந்தாளிட்டவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அந்த குறித்து ஒரு வழிநடத்தலுக்குரிய சாட்சியை சுருக்கமாக நீங்கள் சபையோருக்கு சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி சாட்சி சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நான் அநேகம் பிள்ளைகளை படிப்பிப்பதாக நான் ஒரு சொற்பனம் கண்டேன். ஆகவே அதனால் எனக்கு ஒரு சண்டே ஸ்கூலுக்குரிய ஒரு ஊழிய அழைப்பு உண்டென்று நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்லி மீண்டுமாய் முழந்தாளிட்டார். இவ்விதமாக இன்னொருவர் எழுந்து சொன்னார், நான் ஒரு வெள்ளை வஸ்திரங்களை தரித்தவனாய் வெள்ளை குதிரையிலே வருகிறதாக நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆகவே கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஒரு மேன்மையான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று நான் விசுவசித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் வயலிலே அநேக தானியங்கள் விளைந்திருக்கிறதை கண்டேன். அவை எல்லாவற்றையும் அறுவடை செய்து நான் கொண்டு வருவதை நான் அறிந்தேன். ஆகவே அநேக ஆத்துமாக்களை நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன். ஆகவே எனக்கு ஆத்தும ஆதாய விசேஷ ஒரு ஊழியம் ஒன்று எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் சொற்பனத்தின் மூலம் என்று சொன்னார். இன்னொரு சகோதரி ஒருவர் எழுந்து நின்று அதிலே சொன்னார், நான் சபையிலே நிறைந்த சிறு பிள்ளைகளோடு நான் உலாவதாக கண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் ஊழியம் எனக்கு உண்டு என்பதை நான் கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னொருவர் சொன்னார், நான் சபையிலே அநேக இருக்கின்ற ஊழியக்காரருடைய எல்லா உடுப்புகளையும் நான் தோய்த்து கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதாக நான் சொற்பனம் கண்டேன். ஆகவே அதன் மூலம் நான் ஒரு பணிவிடைக்காரியாக நான் ஒரு ஊழியம் செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொற்பனம் கண்டேன் என்று சொல்லி இவ்விதமாக ஒவ்வொருவரும் இவ்விதமாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இன்னொரு சகோதரன் எழுந்து அவர் சொன்னார், நான் அநேக சொற்பனங்களை நான் கண்டிருக்கின்றேன். அநேக தரிசனங்கள் வெளிப்பாடுகளை நான் கண்டு பல வெளிப்பாடுகளை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து உறுதி செய்திருக்கின்றேன். ஆனாலும் ஒரு காரியம் மட்டும் இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். என் ஆண்டவர் இயேசு என்னை நேசித்து நான் அழிந்து போய்க்கொண்டிருக்கிற பாதையிலே போய்கொண்டிருந்த என்னை மீட்டெடுத்து தன் ஜீவனை கொடுத்தபடியினால் இன்றைக்கு நானும் அவருக்காக என் ஜீவனை முற்றுமுழுதாக வெறுத்து என் ஜீவனை அவருக்கு கொடுப்பதற்காக நான் முன் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனடியாக சபை முன்பாக நின்ற ஊழியர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தவர்களாய் அவ்வளவு பேருக்கு மத்தியிலே அவரை மாத்திரம் ஊழியத்திற்கு அபிஷேகம் செய்து பிரித்தெடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அறியக்கூடிய அருமையான தேவனுடைய இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு பேர் அவர்கள் ஊழியத்திற்கு பல தரிசனங்களை கண்டு வந்தாலும் ஒரு மனிதன் தன் ஜீவனை அவருக்கு கொடுக்காது போனார். அதை போன்ற ஒரு மேன்மையான ஊழியம் எந்த இடத்திலும் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யார் உங்கள் ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுக்க விரும்புகிறீர்கள், உங்கள் ஆண்டவருக்காக யார் எல்லாவற்றையும் வெறுத்து வர விரும்புகிறீர்களோ நீங்கள் இன்றைய நாளிலே ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாதகன் போல் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஏன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? அவர் நம்மேல் பாராட்டின அன்புக்காக
நாங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவதாக 2 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாதகன் போல் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஏன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? அவர் நம்மேல் பாராட்டின அன்புக்காக நாங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், அவரது சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருவனும் அவருடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருவனும் அன்பானவர்களே, அவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை முதலிலே சாட்சியாக சொல்ல வேண்டும். தனக்கு என்னத்தை ஆண்டவர் செய்தார், தனக்கு என்ன நன்மை செய்தார், எவ்விதமாக தன்னை தெரிந்து கொண்டார் என்று சாட்சி பகர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வேதத்திலே இருந்து ஒருவனுக்கு சாட்சி சொல்லுவதை விட என்னுடைய வாழ்க்கையை ஒருவனுக்கு முன்பாக முன்வைத்து சாட்சி சொல்லுவதை போன்று மேன்மையான சுவிசேஷம் எங்குமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையே சாட்சியாக வைத்து ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதன் மூலம் அநேகமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகின்றார்கள். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகின்றார், வேதத்தில் இருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் பார்க்க ஒருவரை தன்னையே சாட்சியாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்ளுகின்றான் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, முழுக்க உண்மையாயிருக்கிறது. ஏனென்றால் என் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று நான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகள் தங்களையே முன்வைத்து சாட்சி சொல்லுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளைப்படி அவரது சீஷர்கள் உலகமெங்கும் போய் சாட்சிகளாய் மாறினபடியினால் தான் புறஜாதிகள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் அவர்களுடைய மார்க்கங்களுக்கும் இவர்களுடைய வழிகள் முரணாயிருந்தபடியினால் இந்த சீஷர்களை எதிர்த்தார்கள், இந்த சீஷர்களை பகைத்தார்கள், இந்த சீஷர்களை துன்புறுத்தினார்கள், சீஷர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள். யோவான் அப்போஸ்தலனை தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏனைய அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஒருவரும் புறஜாதியார் மூலமாக உண்டான துன்பங்களை கண்டு அவர்கள் பின்வாங்கவே இல்லை, அவர்கள் பயப்படவோ இல்லை. அவர்கள் தாங்கள் இவ்விதமாக புறஜாதி மக்களினால் வெட்கப்படுத்தப்படுகின்றோமோ என்று அவர்கள் வெட்கமடைந்து போகவில்லை. முதலாவது, கிறிஸ்து தமது ஜீவியத்திலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை சாட்சியாக அவர்கள் முன்வைத்தார்கள். பின்பு சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். எல்லோருக்கும் இந்த சுவிசேஷம் தான் கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாயிருக்கின்றது. நமது அன்பர் இயேசு இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது, அவருடைய வாஞ்சியாவும் இருக்கிறது. எனவேதான் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மறுபகுதியில் ஜனங்கள் ரட்சிப்பு அடையாதபடி பிசாசானவன் கிரியைகளை நடப்பித்து பல தடைகளை ஓடுவான், பல பிரச்சனைகளை உருவாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நமது அன்பின் தேவன் என்ன செய்கின்றார்?
அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமே, அதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்துக்காய் நிந்தைகள், அவமானங்கள், காவல்கள், அடிகள் இவற்றை எல்லாவற்றையும் சகிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதன் மூலம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான பரியாசங்கள், அடிகள், நிந்தைகள், அவமானங்களை எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடல் அனுபவிக்க ஆண்டவர் இன்றைய நாளிலும் உங்களை அழைக்கின்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 19 20 வாசிங்க. எபேசியர் 6 19 20. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவும் போதும். பாருங்கள், சுவிசேஷத்துக்காய் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய நான் என்று வாசித்து பார்ப்போம். பவுலாகிய நான் அதை பற்றி பேச பேசியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாசிங்க. நித்திர கொள்ளாதீங்க. தயவு செய்து வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபத்திலே தாங்குங்கள். ஒவ்வொரு சுவிசேஷங்களையும் தாங்குங்கள், சுவிசேஷம் சொல்ல போன்ற பிள்ளைகளை தாங்குங்கள் ஜெபத்திலே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுவிசேஷத்துக்காக பாடுகள் அனுபவித்து இரத்த சாட்சியாய் மரித்து போன ஒரு தேவ மனுஷனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொஹேமியா என்ற தேசத்திலே வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய பேர் ஜோன். இவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியினாலே அந்நாளிலே அதிகாரத்திலே இருந்த கத்தோலிக்க மதபீடமானது இவரை அக்கினியிலே சுட்டு எரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. சுட்டரிக்க வேண்டிய என்ற நாள் வந்தது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த ஊழியருக்கு தண்டனை கொடுப்பதற்காக 3 அதிமேற்றாணியார்கள், ஆர்ச் பிஷப் என்று சொல்லுவார்கள், அவர்கள் முன் வந்திருந்தார்கள். இது சரித்திரம். இவர்கள் அந்த தேவனுடைய மனுஷனுடைய தலையிலே கடுதாசியினால் பின்னப்பட்ட ஒரு முடியை சறுக்கட்டி அதிலே பிசாசினுடைய படங்களை வரைந்து அவருடைய தலையிலே வைத்து அவரை பரியாசம் பண்ணி, நாங்கள் இப்பொழுது உன்னை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அங்கே இவ்விதமான வார்த்தை மூலம் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். ஒப்புக் கொடுத்து விட்டு பின்பு என்ன செய்தார்கள்? அவரை பரியாசம் பண்ணி முடிய அவருடைய கழுத்து வரை விறகுகளை அடுக்கிவிட்டு கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், இதுவரை நீ சொன்ன காரியங்கள் எல்லாம், பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் பொய் என்று நீ இப்பொழுது பகிரங்கமாக சொல்லு, நாங்கள் உன்னை மன்னித்து நாங்கள் விடுகின்றோம் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த தேவ மனுஷன் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வாயினால் இதுவரை பிரசங்கித்த சத்தியத்தை இன்று என் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். ஹல்லேலூயா! இவ்விதமாய் தைரியமாய் அறிக்கையிட்ட அந்த தேவ மனுஷனை உடனடியாக தீமூட்டி கொளுத்தினார். சத்துருக்கள் அந்த மனிதனை தீமூட்டி கொளுத்தினார்கள்.
அவருடைய சரீரம் சுட்டரிக்கப்பட்டது. அவருடைய ஆத்மாவோ பரலோக தேவரை நோக்கி பறந்து சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த சாட்சியாக மரித்த இந்த தேவ மனுஷனுக்கு ஜீவ கிரீடங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாய் இருக்கிறது என்று நாங்கள் சத்தியத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவரை போன்ற அநேக தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகள் அனுபவித்து இரத்த சாட்சியாய் மரித்ததினால் தான் அன்பானவர்களே, தங்களுடைய ஜீவனையை கொடுத்ததினால் தான் அன்பானவர்களே, இன்றைக்கு ஐரோப்பிய தேசம் இன்றைக்கு இயேசுவை கண்ட தேசமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்விதமாக பாடுகள் அனுபவித்த இந்த தேவ மனுஷர்களை போல் இன்றைக்கு எங்கே இருக்கின்றார்கள்? தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு பெரியதொரு எழுப்புதல் என்று எங்கும் சொல்லுகின்றார்கள். ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லுகின்றார்கள். கிரியைகளினால் பார்க்கிறார் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் என்ன? இந்த கிரியைகள் எல்லாம் என்ன? எழுப்புதல் எல்லாம் என்ன? அவன் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பாக இது எல்லாம் தூசியாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமான இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்குத்தானும் எங்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்தார்கள். அவ்விதமாக நாங்கள் மரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எண்ணுகிற பிள்ளை இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீ துன்பத்தோடு இருக்கலாம், சோர்வடைந்து போயிருக்கலாம். சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீ பாதகன் போல் கட்டப்பட்டிருக்கலாம். சுவிசேஷத்தின் நிமித்தமாக உனக்கு கதவுகள் அடைக்கப்படலாம். சுவிசேஷத்தின் நிமித்தமாக உனக்கு உறவுகள் முறிக்கப்படலாம். சுவிசேஷத்தின் மூலமாக உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் நீ பயப்படாதே, ஜீவ கிரீடம் உனக்காக என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சீக்கிரம் வந்து அவர் உன்னை அழைத்து செல்வார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னதமான ஊழியத்துக்காக நீ இன்றைக்கு கர்த்தரிடம் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? இந்த உன்னதமான மகத்துவமான நோக்கத்துக்காக இன்றைக்கு நீ உன்னுடைய ஜீவனையே அர்ப்பணிக்கிறதாக கர்த்தருக்கு நீ வாக்கு கொடுப்பாயா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிங்க. எட்டாம் அதிகாரம் 17, 18. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஏன் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார், நித்தியத்திலே நாம் பெற்றுக் கொள்ள போகும் மகிமைக்காக கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பாடுகள் அனுபவிக்க வேண்டும். நித்தியத்திலே நாம் பெற்றுக் கொள்ள போகின்ற மகிமைக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இன்று உலகத்திலே பலவிதமான காரியங்களுக்காக மனிதர்கள் பாடுகளை அனுபவிக்கின்றார்கள். புரட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் விடுதலைக்காக போராடி சிறைகளுக்கு செல்லுகின்றார்கள். விடுதலைக்காக போராடி அடிபடுகின்றார்கள். ஏன்? பல உயிர்கள் எடுக்கப்படுகின்றது. ஆனால் இவையெல்லாம் தங்கள் போராட்டத்தின் மகிமைக்காக என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள். உண்மைதான். பிற்காலத்திலே அவர்கள் ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதன் மூலமாக பெரும் தலைவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், அண்மையிலே தென் ஆப்பிரிக்காவிலே நாங்கள் பார்க்கிறோம், நெல்சன் மண்டேலாவை நாங்கள் பார்க்கின்றோம். இனவெறி கொள்கைக்கு எதிராக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களின் விடுதலைக்காக அவர் 27 வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். ஆனால் அவர் இன்றைக்கு அந்த சிறை தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று அவர் வந்தார். அவருடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் பலன் அங்கே இருந்தது.
விடுதலை அடைந்தார்கள் மக்கள். அந்த இனம் விடுதலை அடைந்தது. அந்த நாட்டின் ஒரு தலைவராக அவர் மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆமன் பானவர்களே, இந்த அழிந்து போகும் பூமிக்குரிய கனமகிமைக்காக இன்றைக்கு பாடுகளை துன்பங்களை அனுபவிக்கின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இது அழிந்து போகின்ற கனமும் மகிமையும். ஆனால் நித்தியமான மகிமையை, நித்தியமான ஒரு மகிமையான ஒரு காரியத்திலே, அழியாத ஒரு காரியத்துக்காக நாங்கள் எங்களை பாடுகளை அனுபவிப்பது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைத்திருக்கிறார். உலகத்தால் அது மகிமை ஒரு நிரந்தரமற்றது. உலக மக்களினால் தருகின்ற கனம் ஒரு நிரந்தரமற்றது. மனுஷர் தருகின்ற கனம் ஒரு நிரந்தரமற்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற கனமும் மகிமையும் நித்தியமாய் என்றென்றைக்கும் உள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நான் மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நான் மனுஷரால் வருகின்ற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு மனுஷருடைய மகிமையின் கனத்தையுமே விரும்புகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், தங்களை பிரபலியப்படுத்துவதிலும், தாங்கள் பெரிதான ஊழியங்களை செய்கிறோம் என்று பிரபலியப்படுத்துவதிலும், தங்களுடைய ஊழியத்திலே அநேக அற்புதங்கள் நடக்கிறது என்பதை பிரபலியப்படுத்துவதிலும், இவ்விதமாக பெரும் பெரும் போஸ்டர்கள் அடித்து விடுவதிலும் இவ்விதமாக தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தேவனுக்கு கொடுக்காத மதிப்பு கூட தங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு விரும்புகின்றார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றார், அவர் மனுஷரால் வருகின்ற மகிமையை நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் எல்லா மனுஷரையும் குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசுவார்களானால் உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் கூறுவார்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். ஆகவே அதன் அர்த்தம் என்ன? உண்மையாக அவர்கள் தேவனுக்காக பாடுகள் அனுபவிக்கவில்லை. தேவனுக்காக பாடுகள் அனுபவிக்கிற ஜனங்களாய் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக உலகம் அவர்களை வெறுக்கும், உலக ஜனங்கள் அவர்களை வெறுக்கும். இன்றைக்கு நாங்கள் உலகத்தோடு இருக்கிறோமா? உலக மக்களோடு நாங்கள் சிநேகபூர்வம் வச்சிருக்கிறோமா? எங்களை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். அங்கே தவறு இருக்கிறது, நிச்சயமாய் தவறு இருக்கிறது. ஆவி எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மையும் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மையும் நம்முடைய ஊழியங்களில் குற்றப்படுத்துகின்ற எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் காலாகாலமாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். குற்றப்படுத்துகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கத்தான் செய்கின்றார்கள். துன்மார்க்கர் மத்தியிலே எங்களை இகழ்ந்துரைக்கின்ற மக்கள் ஏராளம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலங்களில் அநேக சம்பவங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், துன்மார்க்குடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது. ஆகவே துன்மார்க்கரோடு நாங்கள் உறவு வைக்கும் பொழுது, துன்மார்க்கரோடு நாங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது நாங்கள் அந்த சாபத்தை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். தேவன் அல்ல, நாங்களே அதை பெற்றுக் கொள்கிறோம் என்பார்கள். இதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு சத்தியத்தை அறியுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பற்றி வாசிங்க. துன்மார்க்கரை நீதிமானாக்குறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குறவனும் இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர். நன்றாக இந்த சத்தியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கனை நீதிமானாக்குறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குறவனும், இந்த இருவருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நாங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இப்படி நடந்திருக்கிறோமா? இன்றைக்கு அறியாமல் செய்திருந்தால் நிச்சயமாக அவர் நிச்சயமாக மன்னிப்பார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அறியாமல் செய்த காரியங்களை நாங்கள் அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். இங்கே பார்க்கிறோம் எப்படி சொல்லப்படுகின்றது, கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லவில்லை, கர்த்தர் விரும்பவில்லை என்று சொல்லவில்லை, கர்த்தர் அருவருக்கிறார் என்று ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். பாருங்கள், அருவருப்பு என்றால் என்ன? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதனை கோபித்துக் கொண்டு அவனை வெறுத்து விடுகின்றோம், பிறகு என்ன செய்கின்றோம், அவனோடு சிநேகமாகிக் கொள்கின்றோம். அதற்கு ஒரு இடம் உண்டு இருக்கின்றது. ஒருவனை கோபித்து பேசி விடுகின்றோம், பிறகு போய் சிநேகிதமாகி விடுகின்றோம். அதற்கு இடம் உண்டு, அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருவருப்பு என்ற காரியத்திற்கு அங்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருவருப்பு என்றால் ஒரு வீதியிலே செல்லும் பொழுது ஒரு மிருகம் அந்த இடத்தை நரகப்படுத்தி வைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை நாங்கள் பார்த்து என்ன செய்கின்றோம், அருவருக்கிறோம். நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்ல மாட்டோம், ஏனென்றால் விரும்புகிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்று உண்டு. ஆனால் அதை பார்த்து அருவருக்கிறோம். அது எப்படித்தான் இருந்தாலும் அந்த இடத்தை நாங்கள், அந்த காரியத்தை நாங்கள் முற்றும் முழுதாக அருவருக்கிறோம். அதை நினைத்து பார்ப்பதற்கு இடமே இல்லை, விரும்புவதற்கு இடமே இல்லை. அதே போன்று என் ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்மார்க்கரை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்கும் இந்த இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆகவே அங்கே அடுத்த சான்ஸ் அவர்களை நேசிப்பதற்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது எவ்வளவு பாரதூரமான பாவம் என்பதை அறிந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். இவ்விதமான நிலையில் பரிசுத்தவான்கள் நித்திய மகிமை நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கின்றார்கள் என்பார்கள். இவ்விதமாக நித்திய மகிமை நிமித்தமாக பரிசுத்தவான்கள் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை விளங்கிக் கொண்ட பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், என்ன, உலக மகிமையும் கனமும் குப்பையாய், உலக மகிமையும் கனமும் குப்பையாயிருக்கிறது என்று அவர் சொல்லிவிடுகின்றார். ஒரு முறை ருமேனியா நாட்டின் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஒரு பாஸ்டர், அதாவது பாஸ்டர் புளோரெஸ்ட் என்ற ஒரு சகோதரர் ருமேனியா தேசத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவரை நெருப்பிலே காய்ச்சிய கம்பியினாலும் ஆயுதங்களினாலும் அவரை தாக்கினார்கள். காரணம், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதற்காக, கிறிஸ்தவன் என்பதற்காக வாதித்தார்கள். அவரை பிடித்து வைத்து நெருப்பிலிட்ட கம்பிகளினால் அவரை சுட்டு உண்மையான கிறிஸ்தவ சகோதரன் ஒருவரை காட்டி தரும்படியாக அந்த கம்யூனிஸ்டுகள் கேட்டார்கள். எவ்வளவுதான் அவரை பாதித்த பொழுதிலும் அவர் அவனை காட்டி கொடுக்கவே இல்லை. அவர்கள் எவ்வளவு முயன்று பார்த்து முடியாத காரணத்தினால் அவருடைய 14 வயது மகனை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்து தகாத முறையிலே அவனை அடித்து துன்புறுத்தினார். அந்த சம்பவத்தை அந்த போதகர் கண்ணினால் பார்க்க முடியாது. இந்த நிலையிலே தன்னுடைய மகன் இவ்விதமாக தொடர்ந்து அடிக்கப்படுவதை காண சகிக்க முடியாத அந்த போதகர், மகனே அலெக்சாண்டர், நான் உண்மையை சொல்லிவிடுகின்றேன், உன்னை அடிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த போதகர் கதறினார். அதற்கு அந்த அடி வேதனையோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற மகன் சத்தமிட்டு சொன்னானாம், அப்பா, என் தகப்பன் தேவ துரோகி என்று என் காது கேட்க கூடாது அப்பா. இன்றைக்கு இவர்கள் என்னை கொன்று போட்டாலும் என் இயேசுவே, என் பரலோகமே என்று நான் என் உயிரை விடுவேன் என்று சொல்லி கதறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நிமிஷமே இந்த பொடியனுடைய வாய் அறிக்கையை கேட்ட இந்த கம்யூனிஸ்டுகள் அவனை அந்த இடத்திலே அடித்து அவனை கொன்றார்கள்.
அந்த சிறுவனுடைய இரத்தம் அந்த சிறையின் சுவர்கள் எல்லாம் தெரித்தது என்று சொல்லி இந்த கம்யூனிஸ்டுகளுடைய இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வேத சாட்சியுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட இதை அறிந்த இந்த போதகர்களை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பையனை அடித்துக் கொன்றார்கள், மரித்தான். ஆனால் அவனுடைய ஆத்மாவோ கர்த்தரை நோக்கி சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுவனுடைய வயது என்ன? 14 வயது. 14 வயது. அருமையான தேவனுடைய பிள்ளை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளின் நிமித்தமாக சபைகளுக்குள்ளே எத்தனை சண்டைகள் வருகின்றது, எத்தனை பிரிவினைகள் வருகின்றது. நான் எல்லாவற்றையும் காண்கிறேன். எத்தனை விஷயங்களை கேள்விப்படுகின்றேன். சபையை, ஊழியரை இந்த சிறு பிள்ளைகளின் நிமித்தமாக அவதூறு பண்ணுகின்ற எத்தனை விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிறு பிள்ளைகளின் காரணமாக சபைகளுக்கு எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றார்கள். ஆனால் இந்த பையனுடைய வயது 14 வயது. பச்சிலம் பாடம், இயேசுவே என் பரலோகமே என்று சொல்லி நான் மரிப்பேன் அப்பா, நீங்கள் தேவதுரோகி என்று பெயரெடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஏன் இன்றைக்கு விதமாக சபைகளுக்குள் எல்லாம் நடைபெறுவது காரணம் என்ன? அவர்கள் நித்திய மகிமையின் நிமித்தமாக பாடுபட அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் உலகத்தின் மகிமையையும் கனத்தையுமே விரும்புகிற ஜனங்களாயிருக்கிறார்கள். ஆனால் நாமோ அப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் நித்திய மகிமையின் பாடுகளை சந்தோஷமாய் அனுபவிக்க எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுகின்ற நமக்கு அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் பாடுகளை அனுபவிக்க பரலோகத்திலே எங்களுக்கு பலன் சேர்க்கப்படுகின்றது. சிலர் பாடுகளுக்கு பயந்து ஜனங்களுக்கு தங்களை ஒழித்துக் கொள்ளுகின்றார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஜாதி மக்களுக்கு முன்னேறிய சகோதரர்கள் சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை செல்ல வெட்கப்படுகின்றார்கள். வேதத்தை கையிலே தூக்கி கொண்டு செல்ல வெட்கப்படுகின்றார்கள். இவர்கள் எப்படி நித்திய மகிமையிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். எனவேதான் பவுல் சொல்லுகின்றார், அவரோடு கூட நாங்கள் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாங்கள் ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்கின்றார்கள்? அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட நாங்கள் ஆளுகையும் செய்வோம். அன்பானவர்களே, இயேசுவின் அன்பை நினைத்து, அவர் உனக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை நினைத்து, அவருக்கு உன் ஜீவனை கொடுக்க, அவர் சரீரமாய சபைக்கு உன்னை கீழ்ப்படுத்தி நடக்க முழுமையாக நீ உன்னை அர்ப்பணிக்கிறாயா? முழுமையாக அர்ப்பணிக்கின்றாய்? அமிதமாக அர்ப்பணிக்கிறவளாயிருந்தார் தாராளமாக முன்னுக்கு வரலாம். இயேசுவின் அன்பை நினைத்து கடந்த வாரத்திலே நீங்கள் 4 பேர் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். இயேசுவுக்கு நீங்கள் உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நீ நினைத்துக் கொள். கண்களை மூடிக்கொள். அவருக்காக உன் ஜீவனை கொடுக்க, அவர் சரீரமாய சபைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க எல்லோரும் அறிவுரையாக முன்வருவாயா? கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கடந்த நாட்களில் 4 பேர் நீங்கள் அர்ப்பணித்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே இன்றைக்கு முழுமையாக அர்ப்பணித்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். உங்களை ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய சபையிலே நீங்கள் உங்களை ஜீவனை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று எழுந்து பிரவாசிக்க வேண்டுமாறு நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறி இந்த நேரத்திலே
இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவானிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் இயேசுவை போற்றுவோம், அவர் நாமத்தை புகழ்வோம். என்றென்றும் நம்மை காக்க அன்பான தேவனர் ஒன்றாய் இணைந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் கிருபை வரம் நமக்கு நல்கி நடத்தினார். அபிஷேகம் கிருபை வரம் நமக்கு நல்கி நடத்தினார். அப்போஸ்தல சத்தியம் என்னாலும் நிலை பெற, அப்போஸ்தல சத்தியம் என்னாலும் நிலை பெற அவரை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே, அவரை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை நாம் தொழுவோம். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை நாம் தொழுவோம். பண்பான ஜீவியம் நாம் கொண்டு வாழவே, பண்பான ஜீவியம் நாம் கொண்டு வாழவே பரனை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே, பரனை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே. அல்லேலூயா
ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் சாந்தமுள்ளவர், அவர் கிருபை பெரியது. கர்த்தர் இரக்கம் சாந்தமுள்ளவர், அவர் கிருபை பெரியது. அவருடைய ராஜ்யம் சதா காலம் உள்ளது, அவருடைய ராஜ்யம் சதா காலம் உள்ளது. அவரை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே, அவரை வேண்டி இன்றும் என்றும் ஜெபிப்போமே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லோரும் இயேசுவை போற்றுவோம், அவர் நாமத்தை புகழ்வோம். என்றென்றும் நம்மை காக்க அன்பான தேவனாய் ஒன்றாய் இணைந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம். இறைவா இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம். ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்றே, ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்றே. ஆலயத்திலே சுத்தம் நிலவ, ஆலயத்திலே ஜெபமும் பெருக, ஆவியால் நிரப்பும் என்னை, உமது ஆவியால் நிரப்பும் என்னை. இறைவா இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம்.
தம்பிராணியாய் ஜபங்களை ஏறெடுப்பேன், எனது ஜபங்களை ஏறெடுப்பேன். இறைவா இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம். ஆவியின் கனிகள் பெருக, மாம்சத்தின் கிரியை ஒழிய. ஆவியின் கனிகள் பெருக, மாம்சத்தின் கிரியை ஒழிய. அன்பு என்னும் தீபம் எரிய, பாசம் என்னும் ஒளியும் வீச, அபிஷேக தைலம் ஊற்றுமே என் மீது, அபிஷேக தைலம் ஊற்றுமே. இறைவா இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம். இறைவா இயேசுவே உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும்